ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய சிறப்பான வாரங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய திரு சமூகத்திற்கு அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். பொது காலத்தினுடைய 24வது வாரம் இன்றைக்கு இந்த வாரத்துல ஒரு சிறப்பான ஒரு விழா நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த விழா ஒவ்வொரு செப்டம்பர் 14 கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா. அந்த விழா இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே வந்திருப்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அது என்ன விழா என்றால் திருச்சிலுவையின் மகிமையின் விழா. திருச்சிலுவையின் மகிமை விழா. இந்த திருச்சிலுவையினுடைய மகிமையை பறைசாற்றக்கூடிய ஒரு விழா, அல்லது ஆங்கிலத்தில் சொன்னா பழைய வார்த்தை சொல்லுவாங்க, திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள்னு சொல்லுவாங்க, எக்ஸால்டேஷன் ஆஃப் த கிராஸ். இப்போ அது திருச்சிலுவையினுடைய த ட்ரையம்ஃப் ஆஃப் ஹோலி கிராஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு பெயர்கள் இதற்கு இருந்தாலும் திருச்சிலுவை இன்றைக்கு ஏன் மகிமைப்படுத்தப்பட்டதை நினைவு கூறுகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற போது அதுக்கு ஒரு பின்னணி இருக்கிற அந்த பின்னணியை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி 3 வாசகங்கள். எண்ணிக்கை நூல் 21 4 - 9 வரை உள்ள முதல் வாசகம். 2வது வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய அந்த திருமுகம் 2வது அதிகாரம் 6 - 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். நற்செய்தி வாசகத்தில் யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 13 - 17 வரை உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 6:14 நம்ம முதல்ல பார்த்துட்டு அதனுடைய பின்னணிக்குள்ள நம்ம செல்கிறோம். நானும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஒரு ஆழமான ஒரு புரிதலை பவுலடியார் வெளிப்படுத்துகிறார். இந்த ஒரு புரிதலை நம்ம ஓரமா வச்சுட்டு இப்போ நம்ம வரலாற்று பின்னணிக்குள்ள போறோம். இந்த விழாவினுடைய பின்னணி என்ன? அதாவது இந்த விழா சிலுவை மகிமை, திருச்சிலுவையினுடைய மகிமையின் விழா என்பது 3 சூழல்களை, 3 விழாக்களை அது தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறார். அதாவது 3 சிறப்பான நிகழ்வுகளை இந்த விழாவில் கொண்டாடுவதற்கு திருச்சபை முயற்சிக்கிறது. அது என்ன அப்படின்னா, முதலில் 326வது ஆண்டுல இந்த உண்மையான ஒரு சிலுவையை கண்டுபிடிக்கிறாங்க. உண்மையான சிலுவை கண்டுபிடிக்கப்பட்டதனுடைய அந்த ஆண்டு. அடுத்ததாக டெடிகேஷன் ஆஃப் த பசிலிகா ஆஃப் த ஹோலி செப்பல்கர், அந்த திருச்சிலுவை வைக்கப்பட்டு அந்த ஆண்டவர் பாடுபட்ட இடத்தின் மீது ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டது. அது 335வது ஆண்டுல கட்டப்பட்டு அந்த இடத்திலே திருச்சிலுவைக்கான ஒரு மகிமையினுடைய பப்ளிக் வெனரேஷன் அது வைக்கப்பட்டது, பொது வழிபாட்டுக்காக. அதனுடைய விழாவையும், 3வதாக ரிகவரி ஆஃப் த கிராஸ் ஃப்ரம் த பெர்சியன்ஸ், 628வது ஆண்டு பெர்சியர்களுடைய கரங்களில் இது மாட்டிக்கொண்டது. மீண்டுமாய் அதை மீட்டெடுத்த ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கோம். இந்த 3 அடையாளங்களும் தான் இந்த விழாவில் மையம் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த திருச்சிலுவை கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறம் திருச்சிலுவை மகிமையாக ஒரு ஆலயம் கட்டப்பட்டு அந்த ஆண்டவருடைய அந்த அவர் புதைக்கப்பட்ட அந்த கல்லறையின் மேலே ஒரு ஆலயம் கட்டப்பட்டு அங்கே ஆலயம் இந்த திருச்சிலுவை வெனரேஷனுக்காக வைக்கப்பட்டது. அடுத்ததாக நம்ம பார்க்கிற பொழுது இது பெர்சியர்களுடைய கையிலிருந்து மீண்டுமாய் மீட்கப்பட்டு அது நம்மளுடைய கரங்களில் மீண்டும் வந்தடைந்த வெற்றியை அடையாளப்படுத்துவது தான் இந்த விழாவினுடைய அடையாளங்களாக இருக்கிறது. இப்போ இந்த 3 காரியத்தையும் நம் மனதில் வைத்துக்கொண்டு நம்ம பார்க்கிறோம். முதலில் இந்த ஹெலேனா என்கிற ஒரு தாய், அதாவது புனித ஹெலேனா அவர்கள் கான்ஸ்டன்டைன் என்கிற அரசனுடைய தாய். அவர்கள் தான் என்ன செய்யறாங்க, ஹோலி லேண்டுக்கு பில்கிரிமேஜ் போய் அங்க என்ன செய்யறாங்க, அந்த இடங்களை எல்லாம் மீட்டுருவாக்கம் செய்ய முயற்சி செய்யறாங்க. அப்படி முயற்சி செய்கிற போது அவர்களுக்கு வந்த ஒரு ஆவல், அங்கே அந்த ஆண்டவருடைய திருச்சிலுவையை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி அவர்கள் தேடுகிற பொழுது அங்கே 3 சிலுவைகள் கிடைக்கிறது. இதெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு கதைகளாகவே இருக்கிறது. அதுக்கு நம்ம பெரிய எவிடன்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆனால் இது வழியாக சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வாக நமக்கு சொல்லப்படுகிறது.
அவர்கள் அந்த 3 சிலுவையை கண்டுபிடித்தார்கள். இதில் யாருடைய சிலுவை ஆண்டவருடைய சிலுவை, எந்த சிலுவை கடவுளுடைய சிலுவை என்பதை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உடனே ஒரு நோயுற்ற ஒரு சகோதரியை கொண்டு வந்து அந்த சிலுவைகளை தொடும்படியாக, அதில் படுத்து எழுந்திருக்கும்படியாக செய்கிறார்கள். அதில் அவர் ஆண்டவருடைய சிலுவை தொட்ட பொழுது சுகமடைந்தார் என்பது ஒரு கருத்து. அப்படித்தான் அவர்கள் அந்த ஆண்டவருடைய சிலுவையை அடையாளப்படுத்தினார்கள் என்பது ஒரு கருத்தாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த திருச்சிலுவை ஆலயத்திற்குள்ளே கொண்டு வரப்படுகிற போது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அதாவது அந்த அரசர் கான்ஸ்டன்டைன் என்ன செய்கிறார், ஒரு ராஜ உடையெல்லாம் உடுத்தி, அரசருக்குரிய எல்லா மகிமையான உடைகளையும் உடுத்தி அந்த சிலுவையை அவர் தூக்கி கொண்டு போகிற போது அவரால் அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு செல்ல முடியவில்லை. அது அவ்வளவு பாரமாக, அதை எடுத்து ஒரு அடி கூட எடுத்து செல்ல முடியாத ஒரு நிலையில் இருந்தது. பிறகு அந்த தாய் சொன்னார்கள், இது எளிமையின் அடையாளம் என்று சொல்லி, அந்த எளிமையின் அடையாளத்தை நீ எளிமையாகத்தான் தூக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் தன்னுடைய அரச உடைகளை களைந்து அவர் எளிய உடையை உடுத்தி அந்த சிலுவையை தூக்கிய பொழுது அவரால் அதை தூக்க முடிந்தது என்று ஒரு சம்பவமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை எல்லாம் இந்த நாட்களில் நாம் நினைத்து பார்க்கிறோம். 614வது ஆண்டு பெர்சியர்கள் அந்த ரோமையை அவர்கள் பிடித்து விட்டார்கள். அவர்கள் அதை கைப்பற்றி அதை தொடர்ந்து அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து சென்ற பொழுது இந்த சிலுவையும் பறித்து செல்லப்பட்டது. மீண்டுமாக கான்ஸ்டன்டைன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் 628வது ஆண்டில் இது வெற்றி அடைந்து அவர்களை வெற்றி கொண்டு மீண்டுமாக இந்த திருச்சிலுவையை மீட்டெடுத்து அது ஒரு வெற்றியின் அடையாளமாக அவர்கள் வைத்ததை எல்லாம் இந்த நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். இதெல்லாம் பின்னணி, இந்த விழாவுக்கான ஒரு சுருக்கமான பின்னணியை நம்ம தெரிந்து கொள்வதற்காக சொல்லி இருக்கிறோம். இதுதான் அந்த விழாவினுடைய ஆழமான நிலைகளா என்று சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது நம்மளுடைய கத்தோலிக்க மறையினுடைய ஆழமான புரிதலை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய ரோமையிலிருந்து வரக்கூடிய ஒரு சர்மன், ஒரு ஹோமிலி, நம்ம பிரசங்கம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அவர்கள் அங்கிருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹோமிலியை பார்க்கிற பொழுது, ஒரு மறையுரையை பார்க்கிற பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க. அவர் பிரைமரி ஃபோக்கஸ் இஸ் த இன்ஃபினிட் லவ் ஷோன் த்ரூ த செல்ஃப்லெஸ் அண்ட் பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் த சன் ஆஃப் காட். அதாவது நம்மளுடைய இந்த செயலானது அந்த ஏதோ ஒரு மரத்தாலான சிலுவையை நோக்கியது அல்ல, மரத்தாலான சிலுவையை மட்டும் நோக்கிய ஒரு அடையாளம் அல்ல, அல்லது ஒரு பக்தி முயற்சிக்கான ஒரு அடையாளமாக அது இருக்கக்கூடாது. அவர் பிரைமரி ஃபோக்கஸ், நம்மளுடைய முக்கியமான அந்த பார்வை இஸ் த இன்ஃபினிட் லவ். அதாவது கடவுள் மீது நம்ம கொண்டிருக்கிற அளவிட முடியாத அந்த அன்பினுடைய அடையாளம் ஷோன் த்ரூ த செல்ஃப்லெஸ் அண்ட் பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் த சன் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகத்தின் மீது காட்டிய அந்த சுயநலமற்ற, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ், அதுதான் நிறைவான ஒரு சாக்ரிஃபைஸ். இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்க்கிறோம், விலங்குகள் எல்லாம் பலி கொடுக்கப்பட்டது. எந்த விலங்காவது அந்த பலியை ஏற்றுக்கொள்ளுமா? நான் பலி ஆகிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும். அதை கட்டாயமா இழுத்து கொண்டு வந்துதான் அதை வெட்டுவார்கள். அப்படின்னா அது விருப்பம் இல்லாம தான் அது பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ அது ஒரு நிறைவற்ற ஒரு பலியாகவே இருந்து கொண்டிருந்தது. அப்போ அது ஒரு நிறைவான பலியாக எப்பொழுது அது மாறுகிறதுன்னு சொன்னா, கடவுள் தன் மகனை முழு விருப்பத்தோடு கையளிக்க அந்த இடத்திலே செய்தார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதைத்தான் த பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆஃப் த சன் ஆஃப் காட், மகனாகி இயேசு கிறிஸ்து, அண்ட் த பவுண்ட்லெஸ் மெர்சி, அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு விரிந்து பறந்து கிடக்கிற அவருடைய இரக்கம், that has poured forth upon the world as a result. ஸோ இதனுடைய பலனாக அவர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாத அந்த கொடைக்காகத்தான் இந்த நாளில் நம்ம நன்றி செலுத்துகிறோம். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுதுன்னாக்க, இந்த திருச்சிலுவை பார்க்கிறப்ப தான் நமக்கு தெரியுது. திருச்சிலுவை இன்னைக்கு நம்ம கத்தோலிக்க திருச்சபையில இந்த திருச்சிலுவை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறது. அதாவது வெறும் சிலுவை அல்ல, பாடுபட்ட திருச்சிலுவை. நம்மளுடைய கத்தோலிக்க சபை திருச்சபையில மட்டும்தான் இதை நீங்க பார்க்க முடியும். மற்ற எங்கேயும் பார்க்க முடியுமான்னு தெரியல.
மற்ற சபைகளில் பொதுவாக சொல்கிறோம், அவங்க எல்லாமே வெறும் சிலுவை வச்சிருப்பாங்க. அவங்களுடைய புரிதல் என்னன்னா, அது சிலை வழிபாடு ஆயிடக்கூடாது, அதுல ஒரு உருவம் இருக்கக்கூடாது, உருவமற்ற வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு உருவத்தை நம்ம வழிபடுவதல்ல. ஏன்னா இந்த கோயில்ல இயேசுவினுடைய முகம் ஒரு மாதிரி இருக்கும், அந்த கோயில்ல ஒரு மாதிரி இருக்கும். அதனால அந்த இடத்துல இயேசுவினுடைய உருவம் பதிக்கப்பட்ட, அந்த சிலுவையிலே பதிக்கப்பட்ட ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்ல வருகிறோம்? இந்த கத்தோலிக்க திருச்சபை எந்த செய்தியா உறக்க சொல்லுகிறதுன்னா, வெறும் சிலுவை அல்ல, வெறும் சிலுவை அதற்கு மாண்பு கிடையாது. எல்லாரும் அதுல சிலுவையில பாடுபட்டாங்க. நிறைய பேர் சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஒரே ஒரு ரோமையருடைய ஆட்சியில ஒரே ஒரு தடவை ஒரே முறையிலே 2000 பேரை சிலுவையில் அறைஞ்சிருக்கிறாங்க. வரலாறுகள் எல்லாம் பயங்கரமாக இருக்கிறது. அப்ப இவ்வளவு பேர் சிலுவையில் அறையப்பட்டார்கள், ஆனால் அது மகிமை அடையல. அப்ப எப்பொழுது ஒரு சிலுவை மகிமை அடைந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் ஏறியதுனாலே. அதனாலதான் நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில வெறும் சிலுவை நமக்கு அடையாளமாக இருக்கக்கூடாது, அதில் நமக்காக சிலுவையில் ஏறின இயேசுதான் அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த இயேசுவினுடைய உடல் அந்த இடத்துல நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அடையாளத்தை நம்ம வைக்கிறோம். அதுல ஒரு மனித உடல் வடிவமைக்கப்பட்டு அந்த உடலினுடைய அடையாளம் நமக்கு அடையாளப்படுத்தப்படுவதனுடைய காரணம் இதுதான். அது உடனே நம்ம விக்கிரக ஆராதனை என்று நம்ம சொல்லிவிடக் கூடாது, சொல்லிவிட முடியாது. அதை போய் நம்ம தொட்டு கும்பிடுறோங்கிறதுனால அது விக்கிரக ஆராதனையாக ஆகிவிட முடியாது. ஆகவேத்தான் அன்பு பிள்ளைகளே, திருச்சபையினுடைய அந்த கருத்தியல் பின்னணி என்ன, அது எந்த பின்னணியிலே இதை நமக்கு அனுமதித்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த புரிதலின்படி நம்ம சிந்திக்கிறோம். அப்போ இந்த திருச்சிலுவையை வெறும் வெனரேஷன் டு த ஹோலி கிராஸ் என்று நம்ம சொல்லுகிறோம், அதாவது வணக்கம் செலுத்துதல். வெறும் வணக்கத்திற்கான அடையாளமாக இது மாறிவிடக் கூடாது என்பது திருச்சபையினுடைய மிகப்பெரிய ஒரு புரிதலாக இருக்கிற. வெறும் அதை தொட்டு கும்பிடுற ஒரு பக்தி பொருளாக மாறிவிடக் கூடாது. அது மாறாக நமக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கிற ஒரு விழாவாக மாற வேண்டும் என்பதைத்தான் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது இந்த திரு அவையினுடைய படிப்பினை. இந்த காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது பவுலடியார் இந்த திருச்சிலுவையை பற்றியும் சிலுவையினுடைய அந்த நம்பிக்கையை பற்றியும் நிறைய பேசுறதை நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடைமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ரொம்ப அழுத்தமான ஒரு செய்தியை கொடுக்கிறார் பவுலடியார். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடைமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று சொல்லுகிறார். அப்போ இந்த திருச்சிலுவையினுடைய ஆழமான புரிதலை நாம புரிந்து கொண்டு செயல்பாட்டுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். இந்த சிலுவை தான் மீட்புக்கான வழி என்று சொல்லப்படுகிறது. அது இயேசு சாமி சொல்லியிருக்கிறாருங்க, நானே வழி, நானே உண்மை, நானே உனக்கு வாழ்வு என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நானே வழின்னு சொன்னார்னா எது வழி? இயேசு நிறைய வழிகளை காட்டியிருக்கிறாரே, எது அற்புதம் செய்திருக்கிறார், தண்ணீரை ரசமாக மாற்றியிருக்கிறார். இதுதான் இயேசுவினுடைய வழியா என்றால் இல்லை. இது எல்லாம் நமக்கு எங்கே ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு காட்டுதுனாக்க, கல்வாரி மலையில இயேசு கடந்து சென்ற அந்த திருச்சிலுவையினுடைய வழி. அந்த சிலுவையினுடைய வழிதான் இன்னைக்கு உண்மையானது என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்னைக்கு வித்தியாசப்படுத்துது. இன்னைக்கு கத்தோலிக்க அல்லது கிறிஸ்தவ மதத்தை மற்ற மதங்களிலிருந்து அடையாளப்படுத்தி கொடுப்பதே இந்த சிலுவையின் அடையாளம் மட்டும்தான். எல்லா மதங்களும் கடவுளை பேசுது, கடவுளுடைய நம்பிக்கையை பேசுது, பொதுவான நல்ல கருத்துக்களை பேசுறது, எல்லா மதங்களும் அதை பேசிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனால் எந்த மதமும் சொல்லாத ஒரு செய்தி என்னன்னா, கடவுள் உங்களுக்காக நமக்காக இறந்தார். இறந்த அடையாளத்தினுடைய அந்த திருச்சிலுவையினுடைய அடையாளம் தான் நமக்கு மீட்புக்கான வழியாக இருக்கிறது. நீங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த வழியே செல்ல வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தி கொடுக்கிற ஒரு அற்புதமான வெளிப்பாடு இந்த திருச்சிலுவையினுடைய வெளிப்பாடு மட்டும்தான். அது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலே மட்டும்தான் கிடைச்சது. அதனாலதான் நம்ம திருச்சபை உறக்க சொல்லுகிறது, ஃபுல் பர்ஃபெக்ஷன், அதாவது பர்ஃபெக்ட் ரெவலேஷன், முழுமையான வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் இருக்கிறது என்று. இனிமேல் யாரும் இந்த வெளிப்பாட்டை நிறைவு செய்யவோ கூட்டவோ குறைக்கவோ முடியவே முடியாது. அதனாலதான் இந்த செய்தியை அழிந்து போகிறவர்களுக்கு அது மடைமையாக இருக்கிறது. அதனாலதான் இதை கொஞ்சம் கருத்தாய் சிந்தித்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரும் அதை கடைபிடிக்க வேண்டும்.
அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு எல்லாருமே அந்த கருத்தியலில் பயணித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போ கிறிஸ்துவை அறியாதவர்கள் அல்லது இந்த திருச்சிலுவையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட பாருங்க, ஒரு குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு வருகிற பொழுது அந்த குடும்பத்துல பிள்ளைகளுக்காக அவங்க துன்பப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அவர்களுக்காக ஓடி உழைக்கிறாங்க, வேலை செய்யறாங்க, அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், அந்த குடும்பம் நேரிய வழியில் நடக்கணும், ஒழுக்கக்கேடு இருக்கக்கூடாது பிள்ளைகள்கிட்ட. இது கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் இந்த நெறிமுறைகள் இருக்கிறது. அவங்களுக்கு உள்ளத்திலேயே வருது, இப்படி எல்லாம் தான் இருக்கணும், இப்படி எல்லாம் வாழக்கூடாது, இது தப்பு அப்படின்னு அவங்களும் எல்லாருமே சொல்றோம். அப்படிப்பட்ட நிலையில நம்ம பார்க்கிற பொழுது அவர்கள் கடந்து செல்லக்கூடிய அந்த துன்பத்தினுடைய வழி என்ன, அந்த துன்பத்தினுடைய நிலை என்ன, அதுதான் நம்ம சொல்றோம் திருச்சிலுவையினுடைய அடையாளம் அது. அப்படி நம்ம பார்க்கிற பொழுது கொரிந்தியர், அவர் பவுலடியார் எழுதிய கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 1:23 சொல்லுகிறது பாருங்க. என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாக பிற இனத்தாருக்கு மடைமையுமாக இருக்கிறது. அப்போ இந்த திருச்சிலுவையினுடைய அடையாளத்தை புரிந்து இதைத்தானே இயேசு சொல்லி இருக்கிறார், அதைத்தானே நான் செய்கிறேன். அப்போ அப்படி செய்கிற பிள்ளைகள் இயேசுவுக்கு சான்று பகர்கிறார்கள், இயேசுவினுடைய அடிச்சுவட்டில் பயணிக்கிறார்கள். அப்போ அவர்கள் இயேசுவைத்தான் நான் இயேசுவினுடைய கொள்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் அறிக்கை செய்வதும் தான் அங்க மிஸ்ஸிங்கா இருக்கும். மற்றபடி எல்லாமே செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்ப இங்க என்ன செய்யறாங்க, இயேசுதான் இந்த வழியை காட்டினார் என்பதை, இந்த வழியா போனா தான் எனக்கு வெற்றி உண்டு என்பதை அநேகர் அறிக்கை செய்ய மறந்து போகிறார்கள். அது திருச்சிலுவையினுடைய அடையாளமாகத்தான் இருக்கிறது என்பதையும் அவர்கள் சொல்லுவதற்கு அஞ்சுகிறார்கள். ஆகவே தான் அது அவர்களுக்கு மடைமையாக தெரிகிறது. 1 கொரிந்தியர் 1:27 சொல்லுது பாருங்க, கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடைமை என உலகம் கருதுபவற்றை தெரிந்து கொண்டார். அப்போ இது கடவுளுடைய வழிகள் எல்லாம் வித்தியாசமானவை, கடவுளுடைய செயல்பாடுகள் வித்தியாசமானது. அது சொல்லுகிறது பாருங்க, அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுவற்றை தெரிந்து கொண்டார். அப்போ எல்லாரும் ஒரு கேவலமா நினைத்து கொண்டிருந்த ஒரு அடையாளம் தான் இந்த சிலுவை. இந்த திருச்சிலுவையை மகனாகி இயேசு கிறிஸ்து கையில் எடுத்து அந்த சிலுவையினுடைய அடையாளத்திலே அவர் வெற்றி கொள்கிறார். இது எதனுடைய அடையாளம்? மரம். தொடக்க நூல்ல நம்ம பார்க்கிறோம், மரத்துல தான் பாவத்தினுடைய அந்த நிலையானது ஆரம்பிக்கிறது. அந்த மரத்தை வைத்தே கடவுள் வெற்றியடைய விரும்புகிறார். ஆகவே தான் இன்றைக்கு வாசகங்கள், முதல் வாசகத்துல கூட நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய அந்த செய்தியானது எண்ணிக்கை நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ அந்த பாம்பு, கொல்லிவாய் பாம்பு அநேகரை கொன்று குவிக்கிறது, அதனுடைய விஷம். அப்போ அந்த பாம்பு தான் அந்த இடத்துல உயர்த்தப்படுகிறது. அப்போ எந்த காரணி அழிவை கொடுத்ததோ அதே காரணியிலேயே வெற்றியை கொடுக்க கடவுள் வல்லவராய் இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு முதல் வாசகம், ஒரு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது வாசகத்தை நம்ம பார்க்கிற பொழுது, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதுன்றாக கருதாமல் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று, பாருங்க, வெறுமையாக்குதல், அடிமையினுடைய நிலையை ஏற்றல், மனிதருக்கு ஒப்பாவுதல், அடுத்ததாக சிலுவை சாவை ஏற்குதல். இத்தனையும் எப்படி நடத்துறாருன்னா, தந்தைக்கு கீழ்ப்படிந்தவராக அதை செய்கிறார். அப்ப எத்தனை குவாலிட்டிஸ் கடவுள் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தனக்குள்ளே வைத்து கொண்டு இருந்தார். எனவே இதெல்லாம் செய்ததுனால கடவுளும் என்ன செய்யறார் பாருங்க, இப்படி செய்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் என்ன செய்ய போகிறார் என்பதையும் அடையாளப்படுத்துது இந்த வார்த்தைகள். இப்படி கடவுளுக்காக தன்னை முழுவதுமாக இழந்து போகிற பிள்ளைகளுக்கு கடவுள் மாண்பை கொடுக்கிறார், உயர்வை கொடுக்கிறார். இதைத்தான் மகனுக்கு கொடுத்தார். எனவே இதெல்லாம் அவர் செய்ததுனாலதான். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். அதனாலதான் இயேசு என்கிற பெயரால யார் ஜெபித்தாலும் அங்கே வல்லமை நடக்கிறது. இயேசு என்கிற பெயரால அந்தோனியார் மட்டுமல்ல, செபஸ்தியார் மட்டுமல்ல, அல்லது வேறு எந்த புனிதர்கள் மட்டுமல்ல, இயேசு என்கிற பெயரால யார் ஜெபித்தாலும் அந்த இடத்துல விடுதலை நடக்கும், அந்த இடத்துல விடுதலையின் காரியம் கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, தந்தை மகனை மகிமைப்படுத்துகிறார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், புனிதர்களுடைய அந்த ஒரு வணக்கத்திற்கு முன்பாக நம்ம ஒரு பார்க்க வேண்டிய ஒரு உண்மை, இயேசு கிறிஸ்துவே அந்த இடத்தில் மாட்சி அடையாளப்படுத்தப்படுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அந்த புனிதர்களை மையப்படுத்திட்டு இயேசு கிறிஸ்துவை மறந்து போறாங்க. அதைத்தான் நம்ம தவறுன்னு நம்ம சொல்றோம். அதை சரியான ஒரு செயல்பாடாக இருக்க முடியாது. அப்ப இயேசுவினுடைய வழித்தோன்றல்களாக நம்ம பயணிக்கிறோம், இயேசு காட்டிய வழியில பயணிக்கிறோம் என்பதற்கு இந்த புனிதர்கள் ஒரு அடையாளமாக இருக்கிறாங்க. அப்புறம் நற்செய்திக்குள்ள நம்ம வரோம் பாருங்க. இயேசு நிக்கோதேமிடத்துல பேசுறார். 3வது அதிகாரம் ஒரு சம்பாஷணை ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நீங்க வீட்டுல அதை வாசித்து பாருங்க. யோவான் நற்செய்தி 3ல இயேசு ஆண்டவர் நிக்கோதேமு கிட்ட சொல்வாரு, நீ மறுபடி பிறக்க வேண்டும் அப்படி சொல்வாரு. அப்போ அவர் கேட்பாரு, நான் மறுபடி எப்படி பிறக்கிறது? நான் மீண்டும் போய் என் தாயின் வயிற்றில் பூந்து பிறக்க முடியுமா? இந்த சம்பாஷணைகள் எல்லாம் நிகழ்ந்து அதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்வாரு, நீராலும் தூய் ஆவியாலும் பிறக்கணும் அப்படிங்கிற பிறப்பை ஒட்டிய செய்தியாகத்தான் இந்த நாளினுடைய நற்செய்தி வருகிறது பாருங்க. நீ இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையா? இஸ்ரேலிடையே நீங்க போதகராயிருந்தும் இது உமக்கு தெரியவில்லையா என்கிற வார்த்தையை அவர் சொல்லிவிட்டு, மண்ணுலகு சார்ந்தவற்றை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவரை பற்றி நான் சொல்லும் போது எப்படி நம்ப போகிறீர்கள் அப்படி சொல்லிட்டு இதை சொல்றாரு பாருங்க. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு யாரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. அதாவது அவர்களுடைய இயல்பிலே அவர்கள் ஏறி செல்ல முடியாது. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அடுத்ததாக, அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்பொழுது அவரில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும். அப்ப அந்த நம்பிக்கைங்கிறது எங்க இருக்குது? அவர் அற்புதம் செய்யறதை நம்புவதா? அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினாரே, நோயாளிகளை சுகப்படுத்தினார், இந்த நம்பிக்கை, இதைதான் நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறதா? இப்ப இயேசுவிடத்துல நான் போனா எனக்கும் அதை செய்வாருன்னு நம்புறமே, இதுதான் நம்பிக்கையானா? இல்லை, இதெல்லாம் உலகு சார்ந்த நம்பிக்கை. அப்ப கடவுளிடத்திலே உண்மையான அந்த நம்பிக்கை என்பது, ஆண்டவருக்காக நானும் துன்பத்தை தாங்குவேன், சிலுவையை ஏற்றுக்கொள்வேன், நன்மை செய்து அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, நான் நன்மை செய்வேன் அப்படின்னு அடையாளப்படுத்துவது. இதைத்தான் அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தம் மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அப்ப பாருங்க, கடவுள் எப்படி தன் அன்பை வெளிப்படுத்துறாரு. இந்த மனிதர்கள் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தன் மகனை சிலுவைக்குள்ள அனுப்புறார். இப்ப இங்கிட்டு தந்தை இருக்கிறாரு, இங்கிட்டு நம்ம இருக்கிறோம். இப்ப நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தந்தை எடுத்துக்கொண்ட வழிகள் பாருங்க. எது உன்னை காப்பாத்தும் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மகனை நமக்கு கொடுத்து இந்த மகனை சிலுவையில ஏற்றி அந்த வழியை காட்டி இருக்கிறார். இந்த வழியா வந்தீங்கன்னா நீ என்னைய மாட்சிப்படுத்துவ, நீ மகன் வழியாக வருகிற போது, மகனினுடைய இந்த சிலுவை பாடுகள் வழியாக வருகிற போது உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பாத்தீங்களா? அப்போ ஒளி உலகிற்கு வந்திருந்தும் அதுல 18வது இறைவசனம் பாருங்க, அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. அப்படின்னா என்ன? இந்த வழியை எடுத்து செயல்படுத்துவோர், இந்த வழியில பயணிப்போர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. அவங்க என்ன செய்வாங்க? இந்த உலகத்திலேயே தங்களுடைய துன்பத்தை சந்திச்சிருவாங்க. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இந்த நம்பிக்கைங்கிறது வெறும் வீடுகளில் படம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற வாழ்க்கை முறை அல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும். நம்பிக்கை என்பது கடவுளுடைய பாடுகளின் பயணத்திலே பங்கெடுப்பது. இதுதான் இந்த இடத்துல அடையாளப்படுத்தப்படுகிற வார்த்தைகள். அதனாலதான் சொல்ல, ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தாம் தீச்செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். அப்போ இந்த ஒளி அப்படிங்கிறது எது அப்படின்னா, நம்ம உலகத்துல பாக்குறது சந்தோஷமா வாழணும், எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும், எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் ஒளின்னு நினைக்கிறோம். அது இல்ல. கடவுளுக்காக நம் துன்பங்களை ஏற்படுது, நம்மையே நம்ம இழந்து போவது, கடவுளுடைய அந்த வழிகளில் பயணித்து அநேகருக்கு நம்ம வெளிச்சமாய் இருப்பது, இதெல்லாம் தான் கடவுளுடைய அடையாளமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு இந்த விழாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த விழாவினுடைய ஆழத்தை நம்ம பார்க்கிற பொழுது 1 கொரிந்தியர் 2:14 பார்க்கிறோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. இதெல்லாம் கடவுளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா நிறைய பேருக்கு புரியல.
நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைனாக்க பைபிளை படிக்கிறது, பரவச பேச்சு பேசுறது, அப்படி 4 பேத்துக்கு போய் ஜோசியம் சொல்றது, ஆண்டவர் இதை தான் எனக்கு சொல்றாரு அப்படின்னு வெளிப்படுத்துற, இதெல்லாம் அவங்களுடைய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, பைபிள் சொல்லுது பாருங்க, மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை, அவை அவருக்கு மடைமையாய் தோன்றும். அப்ப இந்த சிலுவை, இந்த பாடுகள், கடவுளுக்காக பயணிக்கிற அந்த பயணம், இதெல்லாம் துன்பம் நிறைந்தது, இடுக்கமான வாயில் வழியே நுழைந்து செல்வது, இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் மடைமையா தெரியும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது. இங்கேதான் நிறைய பிரச்சனை. இப்ப நம்ம மக்கள் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, அநேகருக்கு இது புரிவதே இல்லை. அவங்களுக்கு என்னன்னா, வாழ்க்கை என்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், துன்பம் இருக்கக்கூடாது, பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அவங்களும் நல்லா வாழணும், கை நிறைய சம்பாதிக்கணும், பெரிய வீடு கட்டணும், இதுதான் நம்மளுடைய ஃப்ரேம்ல வச்சு பார்க்கிறோம். இல்லை, கடவுளுடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது, ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்து உணர முடியும். அப்போ தூய ஆவி நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் உணர முடியும். பேதுரு கூட அவருடைய முதல் கடிதத்துல 2:24 சொல்றாரு பாருங்க, சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார், நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்களேன், நீதி. அப்ப எங்கே நீதி இல்லையோ அங்கே பாவம் நிக்குதுன்னு அர்த்தம். எங்கே பாவம் சாவுதோ அங்கே நீதி வாழுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நீதியோடு செயல்படுவது. இன்னைக்கு நம்மளை சுற்றி நிறைய செயல்பாடுகள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு குடும்பமாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ள ஒரு கணவன் மனைவி உறவு, பிள்ளைகளோட உறவு, அப்படியே வெளியில் போனீங்கன்னாக்கா ரோட்டில் நம்ம பயணிக்கிறோம், ஒரு சமூகத்தில் நம்ம செய்யக்கூடிய காரியம், இப்படி நம்ம ஆயிரக்கணக்கான செயல்பாடுகள் நம்மளை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ இதில் எல்லாம் ஒரு நீதி, ஒரு நீதி. ஒரு ஒரு பஸ்ஸில் நம்ம போகிறோம், அங்கே முதியவர் வருகிறார், அங்கே நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், இடம் கொடுக்கணும், இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட நல்ல காரியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிறது வார்த்தை என்னன்னா நீதி. ஏன்னா ஒவ்வொரு இடத்திலும் இந்த நீதியை நம்ம கடைபிடிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழல்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, வாழ்வியல் தலங்கள். அதில் எல்லாம் இந்த நீதியை நம்ம கடைபிடிச்சோம்னாலே கண்டிப்பாக இந்த நாடும் நாட்டு மக்களும் செழிப்பா இருக்க முடியும். ஒரு நீதியற்ற அரசு என்ன செய்யுது, ஒரு நீதியற்ற ஒரு சூழலை இன்னைக்கு கொடுத்து கொண்டே இருக்குது. அப்படின்னா மக்களும் என்ன செய்வாங்கன்னா அநீதியின்படி வாழ முயற்சிப்பாங்க. ஒரு தலைவன் எப்படி அநீதியா இருக்கிறாரோ அப்படியே மக்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனாலதான் ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா அநீதியா இருக்கிறார் அப்படின்னா பிள்ளைகளும் அநீதியா இருப்பார்கள், பிள்ளைகளும் அப்பாவையும் அம்மாவையும் பின்பற்றுவாங்க. இன்னைக்கு அதனாலதான் நம்ம சொல்றோம், நீதியோடு செயல்படுங்க. இதை நம்ம உங்களுக்கு அடையாளப்படுத்தணும்னா நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். நம்ம கோயில் பத்தி சொல்லும் போது, ஆண்டவரை பத்தி சொல்லும் போது, அடிப்படை கடவுளுக்கு நம்ம கொடுக்குற அன்பு, அந்த ஒரு திருப்பலிக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன், 8 மணிக்கு பூசைன்னா நம்ம 7:55 உள்ள இருக்கணும். அது நீதி. நம்ம கடவுளுக்கு காட்டுற இரக்கம் கிடையாது, அது நீதி. கடவுள் எனக்கு எவ்வளவு எல்லாம் பர்ஃபெக்டா செய்துட்டு இருக்கிறார், எனக்காக எல்லாம் அவர் செய்யறாரு, நான் அவருக்கு கொடுக்குற இந்த மாட்சி அதை நான் சரியா கொடுக்கணுமே அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், 7:55 உள்ள இருக்கணும். திருப்பலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கணும். ஃபாதர் லேட்டா வருவாரு, அவர் லேட்டா, நம்ம ஒரு காரணம் சொல்லி கொண்டு நாம பின்னாடி வந்தோம்டா நீ நீதியற்ற மகனாக மகளாக நம்ம இருக்கிறோம். அதனாலதான் பிள்ளைகளை இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு நீதியோடு நாம செயல்படுகிற போது அதை மறைவா இருந்து பார்க்கிற கடவுள் கண்டிப்பாக உங்களுக்குரிய நீதியை வழங்குவார். அப்போ சிலுவையை சுமப்பது, துன்பங்களை ஏற்பது என்பது இந்த நீதியின் அடையாளத்தில் வைத்து பார்க்கப்படுகிறது. கொலோசியர் 1:19 நம்ம பார்க்கிறோம், தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். அப்போ கிறிஸ்துவினுடைய அடையாளம் வெறும் பெருமைக்குரிய அடையாளமாக மட்டும் இருந்ததில்லை. ஒரு பக்கம் அவர் மறைந்து வாழ்ந்தார், ஒரு பக்கம் அவர் பப்ளிக் மினிஸ்ட்ரி, பொதுவான சில வேலைகளை செய்தார், இன்னொரு பக்கம் சிலுவையிலே பாடுபட்டு அவமானத்தின் அடையாளமா இருந்தார். இதுதான் கடவுளுடைய இயேசுவினுடைய அடையாளம் என்று நம்ம வைத்துக்கொண்டா இதுதான் தந்தையினுடைய முழு நிறைவின் அடையாளம். இந்த முழு நிறைவின் அடையாளமும் அவருள் குடிகொண்டிருக்க திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் தந்தை அடையாளப்படுத்துறாரு. சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். இதுதான் கடவுளுடைய திருவுளம், எல்லாத்தையும் ஒப்புரவாக்கணும். அப்ப எப்படி? இந்த திருச்சிலுவையினுடைய வழியாக எல்லாரும் இந்த சிலுவையின் வழியில் கடந்து செல்லணும்.
அப்போ நான் எனக்கு திருச்சிலுவையின் மகிமையின் விழா என்பது ஏதோ இன்னைக்கு விழாவை நம்ம பார்த்து கொண்டாடிட்டு போய் சிலுவையை தொட்டு கும்பிட்டுட்டேன்னா எனக்கு திருச்சிலுவையின் மகிமை விழா முடிஞ்சிருச்சு அல்ல. ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில திருச்சிலுவையை உயர்த்தி மகிமைப்படுத்த வேண்டும். அந்த மகிமைப்படுத்துதலினுடைய அடையாளம் என்பது வேறுபடுகிறது. ஆகவே நம்ம எல்லோருமே இந்த திருச்சிலுவைக்கு மகிமை செலுத்துகிறோமா? அது வெறுமன திருச்சிலுவையை வீட்டில் வச்சு மாலை போடுறதுல இல்லை, மாறாக அந்த திருச்சிலுவைக்கு நம்மை வாழ்வை காணிக்கையாக்குவது, அந்த திருச்சிலுவையின் அடையாளமாக நம்மை மாற்றிக்கொள்வது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் முறைக்குள்ளே நம்ம பயணிக்கிற போது கண்டிப்பாக அது கடவுளுக்கு ஒரு நீதியான ஒரு சமூகத்தை உருவாக்கி கொடுக்கும். கடவுள் கண்டிப்பாக அப்படி நீதியோடு செயல்படுகிற பிள்ளைகளை காண தவறவே மாட்டார். அவரவர்களுக்குரிய நீதியை தந்து அவரையும் வாழ்வித்து அவர் எடுத்த காரியத்தை வெற்றியடைய செய்வார். இந்த அருமையான நாளில் நம்ம பயணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சிந்தித்து ஒரு திருச்சிலுவையினுடைய ஒரு மகிமையின் அடையாளமாக நான் மாறியிருக்கிறேனா என்பதை சிந்தித்து பயணிப்போம். இறைவனுடைய அருள் வளங்கள் நமக்கு நிறைவாய் அருளப்படுகிறது. அந்த அருள் வளங்கள் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே அழைத்து செல்லும். இன்றைய விழா உங்கள் வாழ்விலே ஒரு அர்த்தமுள்ள ஒரு விழாவாக மாற்றி அமைக்கப்பட உங்களுக்காக நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் போராடுங்க, முயற்சி செய்யுங்க. கடவுள் முயற்சியை வெற்றியாக்குவார். ஒரு சிறிய ஜெபத்தை உங்களுக்காக ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் உம்முடைய இரக்கத்திற்கு முன்பாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சிலுவையினுடைய மகிமையினுடைய விழாவில் நாங்களும் இந்த சிலுவைக்கு மகிமை கொடுக்கிற சாட்சிகளாக எங்கள் செயல்களில் நீதியோடும் உண்மையோடும் நேர்மையோடும் விளங்கி உமக்கு முன் நாங்கள் உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி அருளும். உம்முடைய பரிசுத்த கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். அன்புக்குரிய பிள்ளைகளே, மீண்டுமாய் அடுத்த இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.